இந்த ஷார்ட்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை பார்ப்போம். ஒருவர் முதல் நாளில் 20 ஊதியமாக பெற்று அடுத்த நாள் 15 செலவு செய்கிறார். மீண்டும் 3வது நாளில் 20 ஊதியமாக பெற்று 4வது நாளில் 15 செலவு செய்கிறார். அதாவது ஃபர்ஸ்ட் நாள் 20 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அடுத்த நாள் 5 ரூபாய் செலவு செய்யறாங்க, மறுபடியும் 20 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 15 ரூபாய் செலவு செய்யறாங்க. சரியா? அப்போ ஒவ்வொரு 2 நாள்லயுமே அவங்க கையில 5 ரூபாய் லாபமா கிடைக்குமா? ஒவ்வொரு 2 நாளைக்குமே அவங்க கையில 5 ரூபாய் இருக்கும். கரெக்டா? இப்ப பாருங்க, எனக்கு 2 நாளைக்கு அவங்க சம்பாதிச்சது 5 ரூபாய். கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, இதே போல் அவர் தொடர்ந்து சேமிக்கும் போது எத்தனையாவது நாளில் அவரிடம் ரூபாய் 80 இருக்கும்? இதுதான் கொஸ்டின். சரியா? அதாவது how soon will he have rupees 80 in hand அப்படின்னு கேக்குறாங்க. தெளிவா புரிஞ்சுங்க. இங்க நான் என்ன செய்யறேன்னா, இத 12ஆல பெருக்கிறேன். பெருக்கும் போது 60 ரூபாய் வருமா? 12 60 இல்ல? அதே போல இதையும் 12ஆல பெருக்குனா 24 நாள் வருமா? சோ 24 நாள்ல அவங்க கையில எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 60 ரூபாய் கிடைச்சிருக்கும். சரியா? இப்போ என்ன விஷயம்னா, 2 நாளைக்கு 5 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்ப 4 நாளைக்கு 10 ரூபாய், 6 நாளைக்கு 5 ரூபாய், இப்படி கணக்கு போட்டுனே வந்தீங்கன்னா 24 நாள்ல அவர் கையில 60 ரூபாய் இருந்திருக்கும். கரெக்டா? மறுபடியும் 25வது நாள் அவர் வேலைக்கு போயிருப்பாரா? அப்படி வேலைக்கு போகும்போது அவர் மறுபடியும் 20 ரூபாய் சம்பாதிச்சிருப்பார்ல. அப்ப 25வது நாள் அவர் வேலைக்கு போகும்போது மறுபடியும் 20 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு. 80 ரூபாய் அவர் கையில வந்துட்டுக்குமாமா? கொஸ்டின்ல அவர் எத்தனை நாள்ல 80 ரூபாய் சேர்த்து வைப்பாருன்னு கேட்கல. 2 நாளைக்கு 5 ரூபாய் சேர்த்து வைக்கிறாரு. அந்த மாதிரி எத்தனை நாள்ல 80 ரூபாய் சேர்த்து வைக்கிறாங்கன்னு கேட்கல. எப்ப அவர் கையில 80 ரூபாய் இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 24 நாள்ல 60 ரூபாய் ஒரு கையில இருக்கும். 25வது நாள் ஒரு 20 ரூபாய் சம்பாதிப்பாரு. சோ 25 நாள்ல ஒரு கையில 80 ரூபாய் இருக்கும். சரியா? சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 25th day.